நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஹெட்ஃபோன் மாட்டிக்கங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, காலையிலேருந்து காஃபி குடிச்சு நிறைய பேரை பார்த்துருப்போம். ஆனால் ஒரு வேலையாக வச்சிருக்க தேவா ரோஸ்ட் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க. வெங்காயம் போட்டு கேரட் போட்டு பயங்கரமான ரோஸ்ட் ரெடி ஆயிருக்கு. ஆரம்பிக்கலாங்களா? ரோஸ்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் முட்டு கொடுத்துட்டு போகலாம். அட ஆமாங்க, தேவா சார்னா தேனிசை, தேனிசைனா தேவா சாருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் போட்ட பயங்கரமான பாட்டெலாம் இருக்குது. ஏன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த வைபை கேட்டு பாருங்களேன், பார்க்கலாம். நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் வேற எவன் அடிச்சாலும் அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்துருச்சுடா அந்த உடம்புல. அப்படி ஒரு அடிடா. சரி, முட்டு கொடுத்ததெல்லாம் போதும், மெயின் கான்செப்டுக்கு வரலாம் வாங்க. அண்ணாமலை படத்தில் வர வந்தேண்டா பால்காரன் அந்த பாட்டை போட்டதும் நம்ம தலைவன் தாங்க. அதே மாதிரி பாட்ஷா படத்தில் வந்த ஆட்டோகாரன் பாட்டை போட்டதும் நம்ம தலைவன் தான். அவ்வை சண்முகிலேருந்து பல படங்களுக்கு தலைவன் மியூசிக் போட்டிருக்கோம். அப்போதி தலை சேர்த்தே ஒரு 400 படத்துக்கு மேலே மியூசிக் போட்டிருப்பாருங்க. இவருடைய மியூசிக் கோசமே பல படங்கள் ஓடி இருக்குன்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் தலைவனுடைய மறுமுகத்தை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2001 வந்த படம் தாங்க சிட்டிசன். அதில் வர பாட்டு எல்லாமே ஏகபோக இட்டுனே சொல்லலாம். ஒவ்வொரு பாட்டும் சும்மா வைபாக இருக்குங்க. அதில் வர ஐ லவ் யூ பாட்டு அப்படின்ற பாட்டை நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க. இந்த ஒரு பாட்டையும் தலைவன் ஒரு ஆங்கில திரைப்படத்திலேருந்து தாங்க ஆட்டையை போட்டிருக்கான். சாரி அப்படியே அந்த பாட்டை எடுத்து அந்த ஒரு படத்தில் வச்சுட்டு பாருங்க. I feel so lonely. I feel so lonely. மறுபடியும் ஏக அண்ணனுடைய ரோஸ்ட் தான். முகவரி அப்படின்ற படத்தை நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் வர கிச்சி கிளி அப்படின்ற பாட்டு ஏகபோக இட்டு அந்த பாட்டையும் காப்பி தாங்க அடிச்சிருக்காப்ல. இதை வந்து எனிமி அப்படின்ற ஆங்கில திரைப்படத்திலேருந்து பயங்கரமான காப்பி பண்ணி அப்படியே வந்து அந்த முகவரின்ற படத்தில் செலுத்தியிருப்பாரு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதே படத்துல இன்னொரு பாட்டை கூட பயங்கரமான திருட்டி செஞ்சு வச்சிருப்பாருங்க. அது என்னன்னு பார்க்கலாம். சின்ன வயசுல கேட்டு மகிழ்ந்த பூ விழுந்துருச்சு அப்படின்ற பாட்டை கூட ஒரு காப்பி தாங்க பண்ணியிருக்காரு. நல்ல பாட்டாச்சு. அந்த கீழே போடு. தலை பாட்டை நிறைய ரோஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ தளபதிக்கு ஒரு ரோஸ்ட் போடுவோமா. நேருக்கு நேர் அப்படின்ற படத்தில் நம்ம சூர்யா சாரும் நடிச்சிருப்பார், விஜய் சாரும் நடிச்சிருப்பார். 1977 அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் வந்த இந்த ஒரு பாட்டு அப்படின்றது வேற லெவல் ஹிட் ஆயிருக்கும். அந்த ஒரு பாட்டையும் அவர் ஆங்கில திரைப்படத்திலிருந்து தாங்க எடுத்து போட்டிருப்பாரு. இந்த ஆங்கில திரைப்பட பாட்டு பேர் பஃபலோ சோல்ஜருங்க. ஏய், எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ.